காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஆபியம். 2K கிட்ஸாக இருக்கிற உங்களுக்கெல்லாம் 80s 90s கிட்ஸோடைய இந்த ஆபியம் விளையாட்டு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் உள்ள அந்த பள்ளியில் உள்ள மைதானத்தில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த ஆபியம். தெருக்களில் கூட விளையாடுவாங்க இந்த ஆபியம்ங்கிற விளையாட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் எல்லோரும் நிற்பாங்க. ஒருத்தர் 100 200ன்னு சொல்லிட்டு வருவார். இதில் யார் அதில் 100 200ன்னு சொல்லும்போது யார் 1000 சொல்கிறாங்களோ அவங்க அவுட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக கூறிக்கிட்டே கடைசியில் ஒருத்தரை முடிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா ஷார்ட் புட் திரி போடுவாங்க. இது வெள்ளை, இது கருப்பு, வெள்ளையா கருப்பா அப்படி ஷார்ட் புட் திரி போடுவாங்க. அதில் யார் கடைசி வரைக்கும் இருந்து வராங்களோ அவங்க அதில் அவுட்டுன்னு அர்த்தம். அவங்க தான் குனியணும். அவங்க இவங்கெல்லாம் ஒருத்தர் குனிஞ்சிருப்பார், அவரை எல்லோரும் தாண்டுவாங்க. இந்த ஹை ஜம்பு அப்படின்னு இன்றைக்கி விளையாடுறாங்க பாருங்கள் ஒலிம்பிக்லாம், அதனுடைய அடிப்படையே எங்கே அப்படின்னா இந்த ஆபியம் விளையாட்டில் தான் உண்டு. இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது தெரியுங்களா? குனியும் பொழுது ஆபியம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கைகள் ரெண்டும் குனிஞ்சு மண்ணை தொடணும். அப்போ எந்த அளவுக்கு முதுகுத்தண்டு வளையும்னு பார்த்துக்குங்க. முதுகுத்தண்டை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான விளையாட்டு தான் இந்த ஆபியம். அந்த ஆபியம் கேமில் ஒருத்தர் குனிஞ்சிருக்கும் போது அங்கேயிருந்து வரிசையாக ஒவ்வொரு பசங்களாக வருவாங்க, அதை தாண்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா மூச்சு பயிற்சி அங்கே கிடைக்கும். குதிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு அதிகரிக்கும். அப்படி இந்த இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் எல்லாரும் தாவிட்டு போவாங்க. அதன் பிறகு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு தாவிட்டு போவாங்க. இத்தோட அந்த ஆபியம் முடிஞ்சுது. ஆபியத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணியாபியம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மண்ணை தொட்டுட்டு இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுவார்னாக்கா கொஞ்சம் மேலே நிமிந்து அந்த முட்டிக்கு கீழே தொட்டுட்டு இருப்பார், அந்த கால் பாதத்தை தொட்டுட்டு இருப்பார். அப்போது உயரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து தாவிட்டு போய் இந்த பக்கம் மறுபடியும் தாவிட்டு வருவாங்க. பாதி பேர் தாண்டுவாங்க, பாதி பேரால் தாண்ட முடியாது. முட்டி வரைக்கும் கை வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து மேலே கொஞ்சம் உயரத்தை உயர்த்துவார். அப்போ தாண்டும் போது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த குனிஞ்சிருக்கிறவர் மேலேயே சில பேர் விழுந்துருவாங்க. இல்லை குனிஞ்சிருக்கிறவரை பிடிச்சி அமுக்கி அவர் கீழே விழுந்துருவார். இல்லை குனிஞ்சிருக்கிறவன் தள்ளி போயிட்டான்னா கீழே இவர் விழுறது, இப்படிங்கிற பல இதெல்லாம் நடக்கும். இந்த ஆபியம் அப்படிங்கிற அந்த பழமையான தமிழர்களுடைய சிறு வயது சிறுவர் விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தேக பயிற்சியாக அன்றைக்கி இருந்தது. ஓட்டப்பந்தயமும் அதில் இருக்கும், ஹை ஜம்பும் இருக்கும், லாங் ஜம்பும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஓட்டப்பந்தயம், இந்த 3 விளையாட்டையும் தனித்தனியாக விளையாடுவதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த 3மே சேர்ந்த ஒரு விளையாட்டு உண்டு அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆபியம் தான். எப்பேற்பட்ட சிறப்புடைய ஒரு விளையாட்டுன்னு பாருங்கள் இல்லையா? இதை பெண்களும் விளையாடுவது உண்டு சிறு வயதில். அப்படி மிக முக்கியமான விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டு இந்த ஆபியம். மறந்து போன ஒரு விளையாட்டு. இதை நம்ம மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு வருகிற போது ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நம்ம ஏற்படுத்த முடியும். இந்த விளையாட்டுக்கு எந்த விதமான உபகரணமும் தேவையில்லை. இப்போ கால்பந்து, கூடைப்பந்து, கைப்பந்துக்கெல்லாம் கூட பந்து தேவை, அதற்கான மைதானங்கள் தேவை. ஆனால் இதுக்கு எந்த விதமான இடமும் தேவையில்லாமல் தேகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு ஆபியம். மறந்து போன தமிழர்களுடைய சிறுவர் விளையாட்டுகளில் ஒன்று தான் இந்த ஆபியம். இது பகல் நேரத்தில் மட்டும் இல்லைங்க, இரவு நேரத்திலும் இதை விளையாடுவாங்க. ஆபியம், மணியாபியம், சட்டாபியம், ஹிஸ்டாபியம், கிலோகிராம் அப்படின்னு ஒன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டக்கூடிய அந்த சிறுவர்களும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டு தான் தாண்டணும். ஆபியம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டுவான், மணியாபியம். ஏன்னா அவன் எந்த லெவலுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத அவன் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவான். அந்த மாதிரி ஒவ்வொரு முறை தாண்டும் பொழுது அவங்க எந்த ஆபியத்தை தாண்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவங்க தாண்டணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பழந்தமிழருடைய விளையாட்டுக்கள், சிறுவர் விளையாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலை வலிமைப்படுத்துவதாக இருக்கும். உடம்புல உள்ள தசை நார்கள் எலும்புகளுக்கெல்லாம் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும். நம் உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணுவதாக இருக்கும். இப்படிப்பட்ட விளையாட்டெல்லாம் இருக்குது. கிட்டிப்புல், இந்த மாதிரி பழந்து போன கோலின்னு சொல்லக்கூடியது, பம்பரம், இப்படி பல விளையாட்டுகள் இருக்குது. இந்த விளையாட்டுகளை எல்லாம் மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு சொல்வதன் மூலமாக அவர்கள் எப்போதுமே செல்லிடப்பேசின்னு சொல்லக்கூடிய அந்த கைபேசியை பார்த்து கொண்டே இருக்காமல், வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காமல் இதில் அவங்க ஈடுபட்டு அவங்க உடலை உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய பழந்தமிழ் விளையாட்டுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.